Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மேத்தி பராத்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தி, டெலிஷியஸ் and flavorful-ஆன டிஷ். இது நீங்க சாம்பார், சட்னி, ஊறுகாய் இல்ல தயிர் கூட சர்வ் பண்ணலாம். இதுல நிறைய அயன் சத்து இருக்கு. ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இதோட வேர் பகுதியை கட் பண்ணிட்டு நீங்க டிஸ்கார்ட் பண்ணிரலாம். இத நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறலாம் இப்போ. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. சோ இத குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். இதனால க்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. நம்ம தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு இது நல்லா தின் ஷீட்டாக வந்து விரிச்சிருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் மேத்தி பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிடுங்க. இந்த பராத்தாவை அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மேலேயும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதை நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்தில் 2 சைடும் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான மேத்தி பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னி கூட இல்லாட்டி தயிர் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மேத்தி பராத்தா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.